வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெரியோர்களே தாய்மார்களேன்னு அரசியல்வாதிகள் இனிமேல் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நம்ம பொன்னான வாக்குகளை வந்து கேட்க போறாங்க. வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க போறாங்க தானே. அதேதான். இந்த நம்ம வாக்களிக்க போற சில தினங்களுக்கு முன்னாடி, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்து பணம் கொடுத்து நம்ம வாக்கை வந்து ஆட்டையப்பட வைப்பாங்க அரசியல்வாதிகள். ஆமா, இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்ப என்னன்னு பார்த்தா அரசாங்கமே பணத்தை வச்சுக்கோங்க, என்ன அப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம பீகார்ல பார்த்தோம், அங்க இருக்கிற மகளிருக்கு வந்து நீங்களாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்தாங்க 10,000 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணல, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து தூக்கி கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நெருங்கிருச்சு. ஏன்னா ஜனவரி மாசம் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பா வந்து ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. உரிமை தொகையா ஒரு 1,000 ரூபாய், 4,000 ரூபாய். இப்ப இன்னைக்கு காலையில ஸ்டாலின் வந்து அந்த மகளிர் உரிமை தொகையா 5,000 ரூபாய். என்னடா திடீர்னு ஒவ்வொரு மாசம் 1,000 ரூபாய் தானே வரும், இப்ப 5,000 ரூபான்னு பார்த்தா அதுக்கு வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டு மகளிருக்கு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தான் உரிமை தொகை, அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க பின்வாங்குவீங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையே. சில பேர் சதி பண்றாங்க இது வந்து நிப்பாட்டுறதுக்கு. அதை முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்ட திராவிட மாடல் அரசு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான அந்த ஒரு 3,000 ரூபாயும் கோடைக்காக ஒரு 2,000 ரூபாய் சிறப்பு தொகையாகவும் மொத்தம் 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஹைலைட்னா அந்த கோடை சிறப்பு தொகை தான் ஹைலைட்டு. பல கோடைகளை நம்ம சந்திச்சிருக்கோம், இந்த கோடையில தான் நாங்க 2,000 ரூபாய் கொடுப்போம்னு வந்திருக்காரு பாருங்க. ஏன்னா இந்த கோடையில தான் எலெக்ஷன் வருது இல்ல. அதுதான் வந்து, அதாவது இத்தனை கோடை நம்ம 4 வருஷமா ஆட்சியில இருந்தா கூட இந்த கோடையில தான் உதயசூரியன் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் போல தேர்தல் நேரத்துல. சோ அந்த சூரியன்ல இருந்து காப்பாத்துறதுக்காக உதயசூரியனை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு போல. கொடையா வந்து கொடுக்குறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுல ஒரு வீடியோ வேற போட்டிருக்காரு அவரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதி அதை நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்தியில் இருக்கிற பாஜகவும் இங்க இருக்கிற அவங்களுக்கான அடிமையா இருக்கிற சில பேரும் சேர்ந்துட்டு சதி பண்ண பாக்குறாங்க, முடக்க பாக்குறாங்க, வழக்கெல்லாம் போட போறா தகவல்லாம் வருதுதான் தகவல். அங்கேயும் கருப்பாடுகளை வச்சிருக்காங்களா? வருது. அதனால இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே இந்த மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் நாங்க வந்து கொடுக்குறோம். ஏன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் நான் வந்து இருக்கேன். இது என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டர் அங்க இருந்து இங்க வந்துட்டாரா? ஒவ்வொரு வீட்லயும் இந்த ஸ்டாலின் வந்து இருக்கான். உங்களுக்கு வந்து கல்வி செலவுக்கு வந்து தேவைப்படும், வீட்டுல யாராவது முதியோர் இருப்பாங்க அவங்களுக்கு மருத்துவ செலவு வந்து தேவைப்படும், கோடை காலத்துல நிறைய வெயில்லாம் வர அடிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால முன்கூட்டியே நான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். அதனால ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் தான், உடனடியா செலவு பண்ணிடாதீங்க. கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி செலவு பண்ணா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதா. கொஞ்சம் 5 மாசம் பொறுமையா திருப்பி நாங்க வந்த உடனே 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம் ஜூன் மாசத்துல இருந்து. இல்ல அதான் கோடை காலம் திரும்பி கிட்டத்தட்ட மேல ஆட்சி அமைச்சிருவாங்க. மே ஜூனும் கோடை காலம் தான். அப்பயும் சிறப்பு தொகுப்பு இருக்குமா ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அடுத்து திருப்பி இவங்க ஆட்சி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 31 திருப்பி கோடை வரும். 4 கோடைக்கு சேர்த்து 5வது கோடையில 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த டைம்ல என்ன ஆட்சி மேல அதிருப்தி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அது அமௌண்ட் வேரி ஆகலாம். ஆமா ஆகலாம். சரி, இதுல என்னன்னா நம்ம நேத்து கூட சொன்னோம், அஸ்ஸாம்ல வந்து அந்த பிஹுன்னு ஒரு திருவிழா வருது, லிகோன்னு ஒரு திருவிழா வருது, அதனால 8,000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி கொடுத்துருக்காங்க. நம்ம மத்திய அரசு தான் இதை கேட்டோம், என்ன இங்க வரலேட்டு, அதான் மாநில அரசு வந்து கேட்டுக்கிட்டு காலையிலே கொடுத்துட்டாங்க. பயங்கர ஆச்சரியம் தான் நமக்கு. ஆமா, தேர்தல் வருது அப்படிங்கறதுனால ஃபெஸ்டிவல் எதுவும் இல்ல, என்ன சொல்றது, சரி கோடை வருது இல்ல, கோடை சிறப்பு தொகுப்புன்னு வந்து அவர் கொடுத்துட்டாரு. கோடையாவது வருது, இல்லாட்டி சனி ஞாயிறு வருது கூட கொடுத்துருப்பாங்க. ஆமா கொடுத்துருப்பாங்க. இப்ப என்னன்னா அதுக்கு ஆளும் கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் பாசிட்டிவாவும், இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் நெகட்டிவாவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க 2014 ஆட்சி அமைக்கிறப்ப பிரதமர் மோடி வந்து 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா 15 ரூபாய் கூட வந்து கொடுக்கவே இல்லை. பட் திமுக சொன்ன வாக்க வந்து காப்பாத்திருக்கு. 5,000 ரூபாய் கொடுத்தது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 2,000 ரூபாய் கொடுக்க போறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் பொருளாதாரத்தை முன்னேற்றும் அப்படிங்கிறாரு திருமா. ஓகே, அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் வந்து என்ன சொல்றாருன்னா, இது உள்ளூர் பொருளாதாரத்தை ஒரு மேல கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல திட்டம், அதனால நான் இதை வரவேற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இவ்வளவு நாளா வந்து திமுக கூட்டணி வேணாங்கிற டோன்ல பேசிக்கிட்டு இருந்த மாணிக்கம் தாகூர் கூட இது ஒரு முக்கியமான விஷயம், இதை சிறப்பா பண்ணியிருக்காங்கிற மாதிரி பதிவுலாம் போட்டிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் கரூர் எம்பி ஜோதிமணி திமுக பாஜகவோட அந்த சதி செயலை முறியடிச்சிருக்கு திமுக அரசின் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில இருந்து. ஓகே, அதே மாதிரிதான் செல்வ பெருந்தகை அதே டோன்ல தான் வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு. அதுவும் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரு முதல்வர்.
இப்போ வந்து இந்த விஷயத்தையும் சிறப்பா பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்றாரு. சண்முகமும் அதே தான் சொல்றாரு. சிபிஎம் சண்முகம் காலங்காத்தால ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அதனால சிறப்பான மூவ் இது, இதை பாராட்டுறோம் சிபிஎம் இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே படு ஜோரா இருக்காங்க. ஓகே, பெண்கள் ஓட்டுலாம் நமக்கு வரப்போது, நம்ம தான் திருப்பி ஆட்சி அமைக்க போறோம், கூட்டணி ஆட்சி அமைக்க போறோங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படியே எதிர்கட்சி வந்து பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா, இவங்க வந்து பயம் வந்துருச்சு திமுகவுக்கு, பதட்டத்துலாம் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2000 நான் தான் தரப்போறேன்னு சொன்னேன், அதை வந்து காப்பி அடிச்சிட்டாரு ஸ்டாலின். இதெல்லாம் தாண்டி 28 மாசமா ஆட்சி வந்துருது, அவங்க கொடுக்கவே இல்லை, திடீர்னு இப்ப வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் இது வரைக்கும் செப்டம்பர் 2023 இது வரைக்கும் 34,000 பணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் இந்த கடந்த 5 வருஷத்துல 3.5 லட்சம் ரூபாயை எடுத்திருக்கு திமுக அரசு அப்படின்னு வந்து புள்ளிவர்களோட சொல்றாரு. 3.5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா, எதை வச்சு சொல்றாரு? சொத்து வரி, மின்சார கட்டணம் இதெல்லாம் வந்து வாங்கிடுறாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு நமக்கே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பாவலா காட்டுது திமுக. அதெல்லாம் நம்பவே கூடாது. மக்கள் வந்து சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் நான் திருப்பி ஆட்சிக்கு வந்து 2,000 ரூபாய் பணம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி தமிழிசையும் அதான் சொல்றாங்க, நீங்க முதல்ல 28 மாசங்கள் கொடுக்கல, அப்ப அதையும் சேர்த்து இந்த இதுல வந்து கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாக் ஒரு பக்கம் திறந்து வச்சுட்டு இதை கொடுக்கறது வந்து சரியில்லைன்னு இருக்காங்க. ஜி.கே. வாசன் இந்த காசை வந்து இங்க கொடுத்துட்டு டாஸ்மாக்ல வாங்கிக்குவாங்கன்னு அவர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை காலம் கோடை காலத்துக்கு கொடுக்காம இப்ப மட்டும் ஏன் கொடுக்குறீங்கிற கேள்வி. அதே மாதிரி பிப்ரவரி 15, அதாவது மாசம் 15ஆம் தேதி வர்றது, இந்த வாட்டி 13ஆம் தேதி என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க 5,000 வந்து பணம் கொடுத்துட்டு 25,000 எடுக்க போறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அது என்ன 25,000? அவரு வந்து 3 லட்சம் அப்படிங்கிறாரு எடப்பாடி, இவர் வந்து 25,000 அப்படிங்கிறாரு அவரு. ஒன்னும் அவங்களுக்கு கால்குலேஷன் அடிக்குது போல தெரியுது. ஆமா, ஆனா இதுல எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருக்கு. எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் வந்த பயத்துலதான் அவர் கொடுத்திருக்காருன்னு. விஜயும் வந்து உங்க வீட்டுல உங்க மகனா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனாலதான் கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, முதல்ல மகளிருக்கு கடந்த 2 மாசத்துல மட்டுமே 9,000 ரூபாய் வந்திருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும். எடப்பாடி இன்னும் கேக்குறாரு, நீங்க என்ன சொன்னீங்க, அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க, ஆனா 1 கோடி மகளிருக்கு போகவே இல்லை. பட் நான் வந்தேன்னா அந்த குலவிளக்கு திட்டத்தின் மூலமா எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு 2,000 ரூபாய். ஓகே, ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா வேடிக்கைனா, இந்த பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க, ஓட்டுக்காக வந்து நேரடியா காசு கொடுக்குறாங்க அரசு மூலமா அப்படின்னு சொன்னாங்க. பாஜக வந்து இது ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு ஆகா ஓகோன்னு வரவேற்றாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பாஜக விமர்சிக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து ஆகா சூப்பர்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடத்துக்கு இடம் அரசியல் அந்த இதெல்லாம் நிலைப்பாடெல்லாம் அந்த மாறும்ல தான் பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் ஆனா இன்னைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு வந்து இது போயிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆண்கள் சில பேர் சில இடங்கள்ல புடுங்கிக்கிறதாவும் வருது பாவம், டாஸ்மாக்ல வாங்குறதுக்கு அவங்களுக்கு செலவு அப்படின்னு. பெண்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஈகோ இந்தியா அப்படிங்கிற அந்த சுற்றுச்சூழல் ப்ரோக்ராம் ஒன்று தொடர்ச்சியாக விகடன் வெப் டிவியில் வெளியாயிட்டு இருக்கு. இதில் பார்த்துட்டு அதுக்கான கேள்விகள் கேட்டு அதுக்கு பரிசும் இருக்குது, சரியான பதில் சொல்கிறவங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த பரிசு பற்றின அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு. அடுத்த எபிசோடுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் மொத்தம் 9,801 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கே நியமன ஆணை வந்து கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. பாத்தியா எவ்வளவு துரிதமா வேலை பார்க்கறாங்கன்ட்டு. இன்னும் மேக்சிமம் ஒரு 20 நாளுக்குள்ள தேர்தல் வந்துரும்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்துச்சுன்னா எந்த விதமான அறிவிப்பும் செய்ய முடியாது, திட்டங்கள் வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து தள்ளணும்னு ஒரு முடிவில் இருக்கு திராவிட மாடல் அரசு. ஓகே, இது பண்ணுவாங்களா மாணவர்களுக்கு அந்த கல்வி கடன் ரத்து? பாப்போம், இன்னும் இருக்குல்ல 20 நாள். பல அதிரடி திட்டங்களா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த அறிக்கை ஹீரோயின் இருக்குன்னு சொல்றாங்க. அது அறிக்கையில வர்றது அடுத்த 5 வருஷத்துக்கு 70%, 60% ஓட்டுவாங்க, அது வேற விஷயம். சரி பாப்போம் என்னென்ன அறிவிப்புகள் வருதுன்னு. அதே மாதிரி இந்த மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் நேற்று போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க, தமிழ்நாடை வஞ்சிக்கிறாங்கன்னு. இதுல என்னன்னா, கோவையில கொஞ்சம் ட்ரெண்டியா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் கொடுக்குறாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, பிரதமர் மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் இதுன்னு சொல்லி மக்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க திமுகல இருந்து. இதுக்கு போட்டியா வந்து நாங்க கரெக்டா தான் செய்யறோம், இவங்க தான் வந்து சொன்ன வாக்குறுதிகளை செய்யலன்னு பாஜக காரங்க எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, வாழைப்பழம் ஏழ்மையில இருக்கவங்க வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிட முடியும், அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா கொடுத்தாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பூர்ல அந்த கூட்டத்துல திமுக வந்து வாழைப்பழம் மூட்டையா வாழைப்பழத்தை இறக்கி தூக்கிலாம் போடுறாங்க. அது வந்து கேட்ச்லாம் பிடிச்சி வாங்கிட்டு போற மாதிரியான வீடியோக்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு. தூக்கி போறது ஏத்துக்க முடியாதுல்ல, பாவம் மக்கள். அதான் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னு அந்த டைட்டில் வேற பின்னாடி போட்டு
போட்டுட்டு தலைவணி வைக்கிற மாதிரி வாழைப்பழத்தை தூக்கி வீசுறாரு அந்த திமுக நிர்வாகி. அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 10 நாளுக்கு மேலாக 10 அம்ச கோரிக்கைகள் வந்து வலியுறுத்துறாங்க. நியமனம் நிரந்தரமா வந்து இருக்கணும், அதே மாதிரி ஓய்வூதியம் வந்து சரியா வந்து கொடுக்கணும். இப்போ நிறைய கோரிக்கைகள் அவங்க. இப்போ சென்னையில ஓஎம்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீலையெல்லாம் கட்டி அதில் கீழே உட்காந்து வந்து போராட்டம் பண்ணாங்க. கரூர், கோயம்புத்தூர் நிறைய மாவட்டங்களையும் நடந்திருக்கு. இதுக்கு வந்து பாஜக, அதிமுக ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, தாவேக்காலாம் போய் நேரில் ஆதரவுலாம் கொடுத்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனா என்னன்னா இதுல பாஜக நயினார் நாகேந்திரன் கோவையில அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அவரும் வானதி சீனிவாசனும் போய் ஆதரவு கொடுத்தாங்க அங்க. ஆனா அந்த ஆதரவு வந்து கொஞ்சம் எதிராக மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனா 2 பேருமே எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு அங்க உள்ள ஊழியர்கள்லாம் சொல்ல, அவர் வந்து இல்ல உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது திமுக தான், நாங்க சட்டமன்றத்துல பேசுறோம்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. கேள்வியில கேக்குறாங்க, மோடி ஃபார்முலா தான் இனிமேல் நினைச்சிருப்பாரு. தெரியாம போயிட்டாரு. ஐயோ, மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்ட்டு. அதான் எனக்கு 500 ரூபா கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட எல்லா தலைவரும் பதில் சொல்லிருக்காங்க. நயினார் என்ன சொல்லியிருப்பாரு, நானும் தேடுறேன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை அவரு. மறந்துட்டாரு போல, இந்த செய்தியை பார்க்கல போலதான் தெரியுது. நயினாரு வருவார் மெதுவா. இன்னைக்கு வந்து அமித்ஷா வராரு, திருச்சிக்கு வராரு நைட் 9 மணிக்கு மேல. அங்க ஒரு குழு கூட்டம்லாம் நடக்க போகுது, இன்டர்னல் கூட்டம். அது தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் வந்து கலந்துக்க போறாங்க அந்த கூட்டத்துல. இப்ப அதுல ரெடி பண்றதுக்கான ஏற்பாடு இருக்காருன்னு தெரியல. முக்கியமான மேட்டரையே படத்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து காரைக்கால் போறாப்புல அமித்ஷா. அங்க வந்து பிஜேபி கூட்டம் வந்து நடக்க போகுது. என்ன பேச போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கூல் கேங் கட்சி தேமுதிக இன்னைக்கு கூலான விஷயத்தை பண்ணிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக விருப்பமனு வாங்கினாங்கல்ல, அது வந்து ஒரு தாக்கல் பண்ற நிகழ்வு வந்து நடந்துச்சு. அவங்க கட்சிக்குள்ளாரையே கட்சி அலுவலகத்திலே வந்து நடந்தது. ஒரு வேட்புமனு தாக்கலுக்கான மார்க் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, விருப்பமனு அது. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் வந்து மறைந்த விஜயகாந்த் இருப்பார்ல, அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுற மாதிரி விருப்பமனு வந்து கொடுத்துருக்காங்க, வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை நம்ம சொல்றது, சொன்னா நம்மள சோசியல் மீடியால திட்டுவாங்க. யாராவது பண்ணுவாங்களா? உலக வரலாற்றிலே இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சிறப்பான கட்சின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல, அதனால இன்னொரு பக்கம் ஒரு சிறப்பான கட்சி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. யாருன்னா விஜய். தாவேக்கா இன்னைக்கு சேலத்துல போய் நிர்வாகிகள் கூட்டத்துல பேசியிருக்காரு. ஆமா, எடுத்தோடனே கரேஜ் தான் எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு சொன்னவர். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த நான் பேசணும்னு வந்து நினைக்கிறேன். விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். வெளியவா நீங்க வந்து கூப்பிடுறீங்க, பனையூர்ல இருந்து வெளியவா நீங்க வந்து சொல்றீங்க, வீடு எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதான் தெரியும், நீலாங்கரையில இருக்கேன், எங்க வேற எங்க இருக்கான். எல்லாருமே பார்த்தோம் 2021 அந்த கருப்பு சோப்பு போட்டு சைக்கிள்ல நீலாங்கரையில இருந்து கிளம்பி போனாரு அவரு. அவருடைய வீடே பனையூருக்கு எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பனையூர்ல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு விஜய் அந்த கூட்டத்துல. பட் நான் வரதான் போறேன், வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன் எல்லாம் வச்சு இதெல்லாம் வராதுலாம் அப்படின்னா சொல்றாங்க. இந்த விஜய் இந்த டைம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் அரித்மெட்டிக் கால்குலேஷன் உடச்சு தூக்கி எறிய வந்து நம்ம போறோம். SOP அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர். அது நமக்கு மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் சார் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அது. நான் நீதி கேட்டு வந்திருக்கேன். எல்லா கட்சிக்கும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க, எல்லா பக்கமும் வந்து இடம்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம கிட்ட தான் நீதி கேட்க முடியும், மட்டும் நான் நீதி கேட்டு நான் வரேன் அப்படின்னா சொன்னாரு. இப்ப வருவாரா நீதி கேட்கறதுக்கு மட்டும் வருவாரா வெளியே? ஆனா அவர் வந்து அந்த பனையூரை விட்டு வெளியே வரலங்கிறது ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அதுக்கு போன கூட்டத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இதுல தமிழ்நாடே என் வீடு அப்படின்றாரு. அவ மொத்தத்துல பனையூர்ல இருந்து வரமாட்டேங்கிறத வேற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சம்மிட்லாம் நடந்துச்சுல, அதுல கூட அவரோட கட்சியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர் பேசினப்ப விஜய் ஏன் வரமாட்டேங்கிறப்ப நான் தான் விஜய் அப்படின்னு சொன்னாரு. அதுதான், எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கும்போது ஏன் அவர் விஜயா இருக்க கூடாதா? ஒவ்வொரு வீட்லயும் முதல்ல விஜய்னாரு, இப்ப எல்லாருமே விஜய்னு வந்து சொல்றாரு. தமிழ்நாடே வந்து என் வீடு அப்படின்றாரு. வராதது அதெல்லாம் வந்து பர்மிஷன் அதெல்லாம் வேற. பட் சில விஷயங்கள கருத்தே இல்லைங்கிறது இருக்குல்ல, அது வந்து வீட்டுல இருந்து கூட சொல்லலாம். அந்த மாதிரி பட்ஜெட்டை பத்தி பேச மாட்டோம், மகாத்மா காந்தி பேரை நீக்கினதுல அவரோட ஸ்டாண்ட் என்ன, இப்படின்னு பல விஷயங்கள்ல நமக்கு கேள்வி இருக்கு. இதை தாண்டி வந்து விமர்சனங்களை எப்போதும் முதல் வச்சிருந்தாரு. அது மாதிரி பிஜேபியை பத்தியோ அதிமுகவை பத்தியோ விமர்சனம் பண்றது இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. அது என்ன சொல்றாருன்னா, அவங்களாம் டெலீட் பண்ணிட்டாங்க, அவங்களாம் போட்டியிலே இல்லைங்கும் போது அவங்கள விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் முதல்வருக்கான தேர்தல். சோ மக்கள் விரும்பும் விஜயா இல்ல மக்கள் விரோத ஸ்டாலின் சாராங்கிறது தான் போட்டியேங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. விஜய்னு கத்துறப்ப அப்படியே அந்த படத்துல எல்லாம் கீழே இருந்து கையை மேல தூக்குவாங்கல்ல,
பின்னாடி கேமரா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து விஜய் விஜய்ங்கிறப்ப இது பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கணும். 30% இல்ல இறங்கி வந்திருக்காரு. அவங்க நிர்வாகிகள்லாம் 40-42 சொல்லிட்டு இருக்கும்போது 30% இருக்குங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து இவங்க நடத்தல, பல மாணவர்களோட வந்து கனவோட இருந்தாங்க, அதை வந்து இவங்க சரியா நடத்தல, ஆனா உலக நாடுகளோட போட்டி போடுறோம்னு சொல்லிக்கிறாங்கிற மாதிரி விமர்சனங்களும் அதுல இருந்தது. ஆமா, நம்ம சொந்தங்கள் ஒண்ணுனா நான் வருவேன் அப்படிலாம் பேசினாரு ஆரம்பத்திலேயே. பட் நம்ம பார்த்தோம் கரூர்ல அவங்களுடைய சொந்தங்கள் தான் 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள சென்னையில கூப்பிட்டு தான் வந்து பார்த்தாரு விஜய். அந்த விமர்சனங்கள்லாம் வந்து இன்னும் டிவிக்கு இருந்து தெளிவான பதில் வரல. கேட்டா சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஆமா, இந்த கூட்டத்துல வந்து ஒரு வட மாநிலத்துல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சூரஜ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து விஜயை பார்க்கணும்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பரிதாபமா வந்து உயிரிழந்திருக்காரு. வெயில் தாக்கத்துல அவருக்கு வந்து மயக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில வந்து இந்த மாதிரி பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. அவருக்கு இருதய பிரச்சனைகள்லாம் இருக்கதா கூட சொல்கிறாங்க. முன்னாடியே கட்சியில இருந்தும் சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே நம்மளும் நிறைய பேர் வந்து சுற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போக வேணாம் அப்படின்னு. அரசு தரப்புலையும் அது தொடர்பான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம குடும்பம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட், அதை தாண்டி இந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான். நிச்சயமா. இன்னொன்று என்னன்னா, இன்னும் கோடை காலங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும்லாம் கணிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேர்தல் வந்துட்டாலே திண்டுக்கல் சீனிவாசனை கையில பிடிக்க முடியாது. அவர் பயங்கரமா எல்லா இடத்துலயும் போய் பேச ஆரம்பிச்சிருவாரு. மேங்கா ஆப்பிள் அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து முதல்ல இப்ப எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து சொல்றாரு, மோடி, அதாவது டெல்லி ஆட்சி தான் நடக்க போகுது, திமுகவை தவிர யாரு வந்து ஜெயிச்சாலும் டெல்லி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்றாரு. இன்னும் நடந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். நம்ம இப்போ ஒரு ரயில் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? டெல்லியில தானே கேட்க முடியும், மத்திய அரசு தானே கேட்க முடியுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. உண்மை ஓப்பனா சொல்லிட்டாரு, அதிமுக வாக்களிச்சீங்கன்னா டெல்லி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க, அங்க போய் கலந்துக்கிட்டவர். அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டெல்லாம் இங்க போட்டுருங்க, மோடி இருக்காருன்னு எங்களுக்கு போட வேணாம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது அவங்களுக்கே தெரியுதா என்னங்கிறது நமக்கு தெரியல. தெரியுது, அவர் வெள்ளங்கா மனுஷன் தானே திண்டுக்கல் சீனிவாசன். மோடி இருந்தா ஓட்டு விழுகாது அப்படின்னு அவருக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லப்பா, ஜெயக்குமார்லாம் இப்பயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம் அவரு. ஏன்னா அவர் சொன்ன 2021 நானா தோக்க வேண்டிய ஆளா, பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் தோத்து போயிட்டேன், திருப்பி கூட்டணி வச்சிருக்காங்க, இவர் 5000 பணம் கொடுக்குறாங்கன்ட்டு பல பேருக்கு அதிமுக சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கிளி ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, அதே மாதிரி அந்த டிஜிபி நியமிக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, பொறுப்பு டிஜிபிலாம் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. நீதிமன்ற உத்தரவே மீறுறாங்கன்னு சொல்லி ஹென்றி திவன் உள்ளிட்ட சில வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருந்தாங்க. அந்த வழக்குல இப்ப என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முன்மொழிவா யூபிஎஸ்சி கிட்ட சமர்ப்பிக்கணும். யார் யாரு அந்த ரேஸ்ல இருக்காங்களோ அந்த பட்டியலை தயார் பண்ணி கொடுத்துடணும். 2 வாரத்துக்குள்ள யூபிஎஸ்சி இதுல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுப்பு டிஜிபில இருந்து டிஜிபி பொறுப்புக்கு ஒரு ஆள் வரப்போறாங்கிற மாதிரி இருக்கு இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ள. பூபேஷ் பாகல், சத்தீஸ்கரோடைய முன்னாள் சிஎம், என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா எனக்கு போனை போட்டு பேசினாரு, உங்க மேல எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டாரு, என்னை டைரக்டா பிஜேபி ஜாயின் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல, ஆனா இன்டைரக்டா வந்து வழக்கு இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நீ இணைய வைக்க முயற்சி பண்ணாங்க, மிரட்டினாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஆமா, அதுக்கு அடுத்த நாளே ரைடு வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதுதான் பிஜேபி பண்ற ஃபார்முலா. எல்லா பக்கமும் என்ன எத்தனை வழக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாலே ஓகே சரண்டர் தான், பல பேர் சரண்டர் ஆயிடுறாங்க, வாஷிங் மிஷின் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்கன்னு எப்பவும் ஆம் ஆத்மிலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு முன்னாள் சிஎம்ஏ வந்து சொல்லியிருக்காரு. இது நார்த்ல கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஆமா, அப்படியே நார்த்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நாடாளுமன்றம் தான். ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே பரபரப்பா தான் போய்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ராகுல் காந்திக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு நிஷிகாந்த் தூபே, பாஜகவோட எம்பி. அவர் வந்து ஒன்னும் சரியில்லை, அந்நிய கைக்கூலிகளோட சேர்ந்து ராகுல் காந்தி சில திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காரு நாட்டுல, அதனால நாடாளுமன்றத்துல இருந்து நீக்கணும், அவர் இனிமேட்டு போட்டியிடக்கூடாத அளவுக்கு அவரை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நிஷிகாந்த் தூபேவை வந்து நீக்கணும்னு பொதுமக்கள் சில பேர் கோரிக்கைலாம் வச்சாங்க. அவ்வளவு மோசமா வந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு. பட் அவர் வந்து ராகுல் காந்திக்கு எதிராக கொண்டு வந்திருக்காரு. இதுல என்னன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2014 இருந்து பப்புன்னு ராகுல் காந்தியை சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ அவர் கேள்வி கேட்டா அவர் நீக்கிற அளவுக்கு வராங்கன்னா யார் பப்புங்கிறது டவுட் ஆகுது நமக்கே. பயப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க. பட் ராகுல் காந்தி எஃப்ஐஆர் போடுங்க, என்னை நீக்குங்க, நானா தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தாருல, அந்த நிறைய விவகாரங்களை பத்தி பேசியிருந்தாரு. அந்த புக்கை பத்தி, அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி, இந்த சரண்டர் அப்படிங்கிறத பத்திலாம் யூஎஸ் டீல்ல வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு, இதெல்லாம் ஆதாரங்களோட பேசணும் அப்படின்னு கிரண் ரிஜிஜு வந்து சொன்னாரு. டக்குன்னு எந்திரிச்சு ஆதாரத்தை எடுத்துட்டாரு. உடனே ஜெகதாம்பிகா பால் அவர் தான் வந்து இப்ப அந்த சபாநாயகர் இருக்கையில உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா சபதம் எடுத்திருக்காருல்ல ஓம் பிர்லா, அந்த மோஷன் எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து ஜெயிச்சுட்டு தான் நான் வருவேன்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த ஜெகதாம்பிகா பால், இல்ல இப்ப உட்காருங்க நீங்க ஏற்கனவே 40 நிமிஷம் எடுத்துட்டீங்க, இப்ப நீங்க பேசக்கூடாது, பேசாம உட்காருங்கிறாரு. இல்ல ராகுல் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் இப்ப கேக்குறாருல, ஆதாரம் கேக்குறாருல, ஆதாரத்தை நான் வச்சுட்டு நீ படிக்க விடுங்கிறாரு. நீங்க நேரம் முடிஞ்சு வச்சு உட்காருங்கிறாரு. நீங்க கையோட எடுத்துட்டு வருவீங்கன்னு யாருக்கு தெரியுங்கிற மாதிரி அவையை நடத்திட்டு இருந்தாங்க. இது சொன்னோடனே அவையில் இருந்த காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் சார்புடைய எம்பிக்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க கொல்லுன்ட்டு. அங்கேயே வந்து பிஜேபியோட முகம் வந்து பயங்கரம் ஆடி போச்சு. ஆமா, அதே மாதிரி வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து டிமானிட்டைசேஷன் பத்தி பேசினாங்க. அது 9 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது, அதெல்லாம் இப்ப பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. 9 வருஷத்தை நீ எடுக்கலாம், எமர்ஜென்சி வந்து 50 வருஷம் ஆகி போச்சு, அதை பேசுவீங்களான்னு அவங்களே கேக்குறாங்க. ஸோ இப்படிதான் அவை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, கிரண் ரிஜிஜு இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த சபாநாயகர் ரூம்குள்ளார என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதுல வந்து ஜோதி முனிதோ ஹிந்தியில வந்து பேசுறாங்க, ஹே அப்படின்ட்டு, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுறாங்க. அது ஜோதி முனி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பொய்யா சொல்லிட்டு திரியுறாங்க, ஜஸ்ட் கூட்டத்துல கேட்போம்ல, அப்படிதான் அது கேட்கற மாதிரி தான் இருக்கு அந்த வீடியோ நம்ம பாக்குறப்பையும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து எம்பியா இருக்காரு சிவி சண்முகம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ராமர் பேர் இருந்தா என்ன, காந்தி பேர் இருந்தா என்ன, திட்டம் வந்தா சரிதானே, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்குலாம் ஒரே கவலை தான். அவர்தான் எம்எல்ஏ தேர்தலில் தோத்தா எம்பி ஆயிடுறாரு. பிஜேபி ஃபார்முலா மாதிரி இருக்கு, இங்க தோத்தா ஒரு பதவிங்கிற மாதிரி அவர் கொடுத்துட்டாங்க. அவர் ஜாலியா தான் இருப்பாரு. ஆனா வந்து ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றாரு. இது ஜிக்கு தெரியுமா? சரி, இன்னொரு விஷயம், மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, அவங்க வந்து என்னன்னா, அந்த ஹர்தீப் சிங் பூரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, நான் ஒரு டெலிகேஷனா போய் ஒரு குழுவா போய் தான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டியோட போய் தான் எப்ஸ்டீனை சந்திச்சேன்னு சொல்லியிருந்தாருல. இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உள்ள நிறைய மெயில்ஸ் எடுத்து அவங்க வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு, நமக்கு ஒரு காஃபி குடிக்கலாமா, ஃப்ரீயா இருக்கீங்களா, உங்களை மீட் பண்ணணும், உங்க கூட பேசணும் அப்படின்லாம் இவர் தான் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. டெலிகேஷனோட வரும்போது முன்னாடியே ப்ரீ பிளான்டா போய் ஒரு ஆஃபீஸ்ல மீட் பண்ணுவாங்க, இவர் வீட்டுல போய் காஃபி குடிச்சிருக்காரு, தனியா மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுல என்ன இருக்குன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பெருசா அவங்க யாரும் பதில் ஒழுங்கா சொல்றது இல்லை. வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன், அவரோட பொண்ணு கிம் ஜூ ஏ, அவங்க வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமா பொது வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் அவரோட பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 13 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சவுத் கொரியால இருந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்புறம் அவங்கள தான் வாரிசா அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சவுத் கொரியா வந்து கணிச்சிருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தா வடகொரியாவோட முதல் பெண் அதிபரா அவங்க இருப்பாங்க. ஓகே, பிப்ரவரி 14 அன்று உங்கள் மகனை கல்லூரி மூலமாக சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம், செலவுக்கு ரூபாய் 2000 கொடுத்து விடவும் லெட்டர்ல போட்டுருக்குப்பா அப்படிங்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ரெடி ஆகுறாங்க நாளைக்கு. எந்த கெட்ட பழக்கமே இல்லை, எல்லா பாடி ப்ராப்ளமும் இருக்கிறவன் நான் இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொசைட்டி சாப்பாடே மாறிக்கிட்டு இருக்குல்ல. தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் பிரேமலதா. கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்குள் ஆட்சியே அமைச்சிருவாங்க போல் இருக்கு. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயானோ, காந்தி பெயர் இருந்தால் என்ன, ராமர் பெயர் இருந்தால் என்னன்னு சொல்ற சிவி சண்முகமும், மோடிக்காக எங்கள் வேணாம்னு சொல்லிட்டதாங்கன்னு திண்டுக்கல் சீனிவாசனும், நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை யாராலையும் எடை போட்டு பார்க்க முடியாது, ஆளுக்கு ஒரு திசையில பேசிக்கிட்டே இருங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து கொடுத்துடலாம். இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற அவார்டு. முதல்வன் படத்துல ஒரு டைலாக் ஒரு மணிவன் சொல்லுவார், இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி திடீர்னு 5000 ரூபா போட்டு விட்டுருக்காங்க. திமுக காரங்களும் நம்ம தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம ஆட்சி மேல அதிருப்தியே இல்லை, மக்கள் நமக்கு ஆதரவா இருக்காங்க, எதுக்கு சிறப்பு தொகுப்புன்னு அவங்க கூட யோசிச்சிருப்பாங்க, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு. மக்களும் நினைப்பாங்க, டக்குன்னு வந்துருக்கோம் அக்கௌண்ட்ல, யார் அது நமக்கு 5000 ரூபா போட்டது அப்படின்ட்டு. சரி, இது லிஸ்ட்ல இல்லையாங்கிற அவார்டை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.